வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழினால் அறிவோம் யூடியூப் சேனல். நான் அகிலப்பிரியன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம சேனலோட அடுத்த அன்பாக்சிங் வீடியோ தாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற அன்பாக்சிங் BlackT Electrotech கம்பெனியோட டிஜிட்டல் ஜாக்கெட் டைமரை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பொருளை அன்பாக்ஸ் பண்ணும்போது எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சதுனால நேரடியாக வாய்ஸ் கொடுக்க முடியலை. அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். முதல்ல வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டைமரோட நேம் மற்றும் படம் தான் போட்டிருக்காங்க. சைடில் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எனர்ஜி சேவிங், அப்பாயின்மெண்ட் டைமர், 24 hours 7 days வீக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸெட்ராஸ், நிறைய அதை பற்றிய டீட்டெயில் போட்டிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்த டைமரை யூஸ் பண்ணலாம்னு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராடக்ட் பார்க்க நல்லா தான் இருக்குது. முன்னாடி டிஜிட்டலில் டைமர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்புறம் பார்ப்போம். அடுத்த சைடில் பார்த்தா BlackT Electrotech அப்படிங்கிற நிறுவனத்தோட லோகோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பட்டன்ஸ்க்கு வருவோம். ப்ரோக்ராம்ஸ், வீக், ஹவர்ஸ், மினிட்ஸ், ரெட் இண்டிகேட்டர், ஆட்டோ, ஆன், ஆஃப் மூணுமே ஒரே பட்டனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளாக் பட்டன், ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தா வோல்டேஜோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பின் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான டோட்டல் ரீசெட் பின் கொடுத்துருக்காங்க. அதை நாம் வெறுங்கையில் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பின்னை எடுத்து அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் எல்லா ப்ரோக்ராம்ஸும் ரீசெட் ஆகிவிடும். நீங்களும் இந்த பொருளை வாங்கினால் முதல்ல ரீசெட் பண்ணுங்க. பண்ணியதற்கு பின் டைம் செட் செய்ய கிளாக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல வீக் செட் பண்ணுங்க. பின்னர் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஆகியவற்றை முதலில் செட் செய்து விடுங்க. இந்த டைமரில் மொத்தம் 16 ப்ரோக்ராம்ஸ் செட் பண்ணலாம். ஆன் அப்படின்னு போட்டிருக்கிறதுல எந்த டைமிற்கு டிவைஸ் ஆன் ஆக வேண்டும் அப்படிங்கிற டைமை செட் செய்ய வேண்டும். அதுல வீக்ஸ் மற்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல செட் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆஃப் டைம்ல அதே போல் செட்டப்ல நமக்கு தேவையான டைமிங்ல ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நாம ஆன் ஆஃப் டைமை செட் செய்ததற்கு பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆன் ஆஃப் ஆட்டோ பட்டனில் ஆட்டோ பட்டன்ல ஆட்டோ அப்படிங்கிறத செட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 16 ப்ரோக்ராம்களை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நாம செட் பண்ணியாச்சு. ஓகே, நாம இப்போ ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டு சுவிட்ச் பாக்ஸில் சொருவி வச்சாச்சு. சுவிட்சையும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணினாலும் இண்டிகேட்டர் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா டைமர் ஆன் ஆனால்தான் இண்டிகேட்டர் ஆன் ஆகும். இப்போ என்னோட லேப்டாப்போட சார்ஜரை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நாம் செட் பண்ணியாச்சு. ஓகே, நாம் இப்போ செட் பண்ணிய டைமரில் ஆன் ஆயிடுச்சு. சூப்பர். அதே மாதிரி ஆஃப் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஆஃபும் ஆயிடுச்சு. என்னோட லேப்டாப் சார்ஜர்லையும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமர் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த டைமரை நான் அமேசானில் 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த டைமர் பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.